ஹாய், வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கருப்பு உளுந்தை நல்லா கடாயில் போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 3 ஏலக்காய் இதை சேர்த்து நல்லா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கேஸில் கருப்பு உளுந்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தீயாமல் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா பொறுமையாக கலந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இது வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் இந்த மாதிரி நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ இதை நல்லா நம்ம காசி எடுத்துக்கலாம். இந்த காசின எண்ணெயை ஊற்றி தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். இப்போ இதை நல்லா காயட்டும். இப்போது இதை கடாயில் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ கடாயில் அந்த கருப்பு உளுந்து சேர்த்துட்டு இப்போ கருப்பட்டி நான் நல்லா காசிட்டு கரைச்சிட்டு அதை வடிகட்டி அப்படி இதில் சேர்த்துக்கலாம். கருப்பட்டியை போட்டு தண்ணியில் போட்டு நல்லா காய வச்சோன்னா இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதை நம்ம வடிகட்டிக்கணும், ஏன்னா அதில் மண் இருக்கும். இப்போது இதில் சூடான நல்லெண்ணெய் நம்ம காசணும்ல, அந்த நல்லெண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த கொஞ்சம் சூடாக இருக்கும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் நம்ம சூடாக ஊற்றிருக்கோம்ல, அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்தோம்ல, அதுலேயே வேணும்னா நீங்கள் பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ண நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் சூடான நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டி உருட்டி எடுத்துக்கணும். ஹெல்த்தியான கருப்பு உளுந்து லட்டு இது லேடிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. இடுப்பு வலிக்கு, முட்டி வலிக்கு, கால் வலிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு கூட இது செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், கருப்பு உளுந்து லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.